டாக்டர் 40 வயசு மேல இருக்கவங்க கோலன் கேன்சரை பத்தி கவலைப்படணுமா? இந்த 40 வயசு நாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க. நாய்ப்பாடெல்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் நம்ம கட் ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டாலே போதும். ஆனா எனக்கு கோலன் கேன்சருக்கான சைன்ஸ் இல்ல, அப்ப நான் கவலைப்பட தேவையில்ல சார். அதுதான் எல்லாருமே பண்ற மிகப்பெரிய தப்புங்க. ஏர்லி கோலன் கேன்சர்ஸ் பெருசா சிம்டம்ஸோ ஏதோ இருக்காது. அதனால நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணோம்னா கடைசியா லேட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கும் போது கஷ்டமா போயிடும். எனக்கு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஈஸிங்க. யூ கேன் டூ அ ஸ்டூல் எக்ஸாமினேஷன். அது இல்லாம கொலனோஸ்கோபின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸியா நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியும். இது வலிக்குமா இல்ல ரிஸ்க் அதிகமா சார்? அது ரொம்ப சாதாரணமான ஒரு டே கேர் ப்ரொசீஜருங்க, அதனாலலாம் வலிக்காது. இந்த கோலன் கேன்சர்ல ஒரு முக்கியமான ஒரு பெக்யூலாரிட்டி இருக்கு. அது என்னன்னா, ஒரு கேன்சர் உருவாகிறதுக்கு முன்னாடி பாலிப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த பாலிப் கேன்சரா மாறுறதுக்கு டிபெண்டிங் அப் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் மினிமம் 5 to 10 வருஷம் டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம ப்ராப்பரான டைமிங்ஸ்ல நம்ம 40 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம கொலனோஸ்கோபி ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறதுனால ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ நான் என்னதான் சார் பண்றது? போய் உங்க கட் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க.